ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நிறைய பேர் நம்ம லேர்ன் பண்ணுவோம், புக் வச்சு லேர்ன் பண்ணுவோம், ஆன்லைனில் லேர்ன் பண்ணுவோம், நிறைய கிராமர் படிப்போம், ஏதோ பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்மளை டே டு டே லைஃபோடைய கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சென்டென்ஸ், ஒரு லார்ஜர் லென்த்தான சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். ஸோ நிறைய டென்சஸ் ஒன்றா சேர்க்கறதும், ஸோ நிறைய கிராமர் ரூல்ஸ் ஒன்றா சேர்க்கறது, ஸோ இது மாதிரியான விஷயத்த நம்ம ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, தமிழ் வீடியோ ஒன்று அதை எடுத்து அதிலிருந்து அவங்க பேசுவாங்கல்ல, ஸோ அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம அதை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் இது அப்படின்ற ஒரு விளாக் சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒரு பேசினா ஒரு 20 செகண்ட்ஸ் கிளிப்பை யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நான் மாற்றி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு புது விதமான விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம இது ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் மேக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங், எனக்கு இருக்க நாலேஜ், ஸோ இதை நான் எல்லாம் முடிஞ்சதை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் கேதர் பண்ண முடிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த 20 செகண்ட்ஸ் கிளிப்பை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் 2 நாள் லீவுடா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எல்லாருமே கீழே டேக் கேர் அது இது ஃபுல்லாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேலை என்ன போகுதுன்னு கேட்கறதுக்காக நான் பிரதீப் கால் பண்ணேன். பிரதீப் ஃபோன் எடுக்கல. சரி ஓகே அப்படின்னு முடிச்சுட்டு அட்டன்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணா அட்டன்ஸ் குரூப் எல்லாரும் நான் வந்துட்டேன் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு அட்டன்ஸ் குரூப் இருக்கு. அந்த அட்டன்ஸ் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுல நான் வந்துட்டேன்னு எல்லாரும் போட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ சப்டைட்டிலோட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சப்டைட்டில் வச்சு தான் நம்ம இப்போ பேசுறதுக்கான கண்டென்ட்டுக்கும் இந்த இங்கிலீஷை நம்ம அதில் இருக்க டென்சஸ், கிராமர்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் ஒரு எந்த கண்டென்ட்டை நமக்கு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்த சில விஷயத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்றாரு. அதாவது பாஸ்ட்ல என்னென்ன ஆச்சு அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்காம அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு நினைச்சுங்க. ஸோ அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே ஃபீல் ஆகும். அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நான் 2 நாள் லீவுடா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எல்லாருமே கீழே டேக் கேர் அது இது ஃபுல்லாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த வீடியோ சப்டைட்டிலோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம அதுக்கூட சப்டைட்டில் வச்சு அதுக்கூட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, I told them I would not be coming to the office for 2 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இது என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, I told them அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு என்ன மீனிங்னா, நான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படி சொன்னா அது சிம்பிள் பாஸ்ட்ல வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐ வுட் நாட் பி கம்மிங் டு த ஆஃபீஸ் இப்படின்னு ஒன்று வரும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. என்னடா இது, வேற ஏதோ கம்மிங் ஏதோ ஒன்று வருது, ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்து வருது, ஸோ இது எந்த டென்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதோட ஃபுல் மீனிங் எடுத்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் உங்ககிட்ட சொன்னேன், ஐ டோல்ட் தெம்னா நான் உங்ககிட்ட சொன்னேன், ஐ வுட் நாட் பி கம்மிங் டு த ஆஃபீஸ் ஃபார் 2 days அப்படி சொல்றோம். இப்போ நம்ம ஐ வுட் நாட் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு பதில் ஐ வில் நாட் கம்மிங் டு த ஆஃபீஸ் அப்படி சொல்லிட்டு போட்டா இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ இதுவே ஐ வில் நாட் கம் டு த ஆஃபீஸ் அப்படி சொன்னா இது சிம்பிள் ஃபியூச்சர்ல வரும். இங்க ஐ வில் நாட் பி கம்மிங் டு த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வருது. ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, அவர் 2 நாளா சொல்றாங்க. ஸோ 2 நாள் அது 2 கேப் இருக்குல்ல, ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு லென்த் இருக்கு. ஸோ அதனால இங்க கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க. அப்ப இருந்தாலும் இதுல ஏன் நமக்கு பாஸ்ட் உட்டியா வருது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இவர் சொன்னது பாஸ்ட்ல ஃபியூச்சரை சொல்லியிருக்காரு. ஆனா அது எல்லாமே இப்ப முடிஞ்சிருச்சு, அது எல்லாமே பாஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை பத்தி பேசும்போது நம்ம வில் யூஸ் பண்ணக்கூடாது, உட் தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் இங்க உட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே அடுத்த கிளிப் பார்த்தோம்னா, அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, கீழே மெசேஜ் அனுப்பிச்சாங்க, பாத்துக்கோங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புனாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அதுக்கான இது பார்க்க போனோம்னா, இங்க அண்டு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த அண்டு எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னா, அவர் அதுக்கு அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்றாருல, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல, அது கூட கம்பைண்ட் ஆக போகுது இது. ஸோ அதனாலதான் இங்க அதுக்கு அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்றது. நமக்கு இங்க அண்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை பார்க்க போனா இது சிம்பிள் பாஸ்ட் தான். எப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க எல்லாரும் ரிப்ளை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஆல் ஆஃப் தெம், அவங்க எல்லாரும் அப்படி சொன்னா ஆல் ஆஃப் தெம் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா ரிப்ளைடு அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். எதுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா, இவர் 2 நாள் நான் வரமாட்டேன்னு சொன்னார்ல, அது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸை இவங்க மென்ஷன் பண்ணி அந்த 2 நாளைக்கு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதனாலதான் இங்க ஆஸ்கிங் மீ டு டேக் ரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த ஆஸ்கிங் அப்படின்றது இதுக்காக தான் வருது. அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸை அவங்க சொல்றதுக்காக தான் இந்த ஆஸ்கிங் இது கூட லிங்க் ஆகுது. ஸோ அதனாலதான் இது ஆஸ்கிங் அப்படி சொல்லிட்டு நமக்கு இருக்கு. அப்புறம் லாஸ்ட் இந்த அண்ட் ஆல் ஆஃப் தட் அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குல்ல, இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, அது எல்லாத்தையும் அப்படி சொல்ற மாதிரி அது ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ அதனாலதான் அந்த அண்ட் ஆல் ஆஃப் தட் அப்படின்றது லாஸ்ட்ல இருக்கு.
இந்த 2 சென்டென்ஸையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கும் போதே ஒரு மீனிங் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு லாஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து சவுண்ட் இல்லாம வரும். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க அதை அப்படியே சொல்லி பாருங்க. ஸோ அது அந்த கண்டென்ட் அதே ஃபீலிங்கோட அதே எக்ஸ்பிரஷன்ஸோட சொல்லி ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இது இருக்கும். அதுக்கப்புறம் வேலை என்ன போகுதுன்னு கேட்கறதுக்காக நான் பிரதீப் கால் பண்ணேன். பிரதீப் ஃபோன் எடுக்க. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, and then I called Pradeep to inquire about what was happening at the work and he didn't answer அப்படி சொல்லிட்டு அதுல இருக்கு. இப்ப லாஸ்ட் அண்ட் he didn't answer அப்படின்றது வந்து அவன் அதுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றாங்க. அதை நம்ம விட்டுருவோம். மீதி மட்டும் நம்ம இப்ப அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப என்ன சொல்றாருன்னா அதுக்கப்புறம் அண்ட் தென் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படி சொல்லுமே மீனிங் வரும். ஸோ நம்ம அதையும் அப்படியே விட்டுடலாம். அதுலயும் பெருசா நம்ம இது கிராமர்ல எதுவும் இன்டரப்ட் ஆகப்படுறது கிடையாது. இப்ப இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, I called Pradeep to inquire about what was happening at the work அப்படி சொல்றதான் எடுத்துக்கணும். இதுலயும் நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா I called Pradeep இப்படின்றது ஒரு தனி இதுவா வரும். இது வந்து கிளாஸ் ஃபுல்லா மீனிங் கொடுத்துரும். அடுத்தது இருக்கிறது பாருங்க, to inquire about what was happening என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தனி ஃப்ரேஸ் மீனிங் இது கொடுக்கும். ஸோ இது நம்ம சேர்க்கும் போது தான் ஃபுல் மீனிங் கிடைக்குமே தவிர தனியா யூஸ் பண்ணும்போது கிடைக்காது. இன்கொயர் அபவுட் வாட் வாஸ் ஹேப்பனிங் அப்படி சொல்லிட்டு சொல்றாருல, இந்த வாட் வாஸ் ஹேப்பனிங் அவர் அப்ப கேட்கும் போது எப்படி இருந்திருக்குன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. அது இப்ப நம்ம இங்க வரும்போது அது வந்து பாஸ்ட் ஆயிடுச்சு. பாஸ்ட்ல கண்டினியூஸா இருந்தது. இப்ப நம்ம சொல்லும் போது அது பாஸ்ட் கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அப்ப சொல்லும் போது அது பிரசன்ட் கண்டினியூஸா இருந்தது. இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ். இப்ப இது என்னென்ன சேர்ந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டும் பாஸ்ட் கண்டினியூஸ் இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு இந்த ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஸோ நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். And then I called Pradeep to inquire about what was happening at the work and he didn't answer அப்படி சொல்லலாம். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு முடிச்சுட்டு அட்டெண்டன்ஸ் குரூப் ஓபன் பண்ணா அட்டெண்டன்ஸ் குரூப்ல வந்து எல்லாரும் நான் வந்துட்டேன் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு அட்டெண்டன்ஸ் குரூப் இருக்கு. அந்த அட்டெண்டன்ஸ் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுல நான் வந்துட்டேன்னு எல்லாரும் போட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு அட்டெண்டன்ஸ் குரூப் ஓபன் பண்ணா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன அப்படி இங்கிலீஷ்ல இருக்கு நம்ம பார்த்தோம்னா and then I opened the attendance group அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் தான். ஏன் அப்படின்னா பாஸ்ட் பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஓபன் பண்ணா அப்படி சொல்ற மாதிரி தான் சொல்றாரு அவரு. ஸோ அதுக்கு அதான் பழசு தான் மீனிங். அதை ஓபன் பண்ணி பார்த்தாருல அங்க அதை ஓபன் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங் கொடுக்குது. ஸோ அதனால அது சிம்பிள் பாஸ் தான். இது வந்து ரொம்ப இது ஒண்ணுதான் நமக்கு இப்ப ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மத்த டென்சஸோட இன்டரப்ஷன் இல்லாம சிங்கிளா நிக்குது. அதனால இது கொஞ்சம் ஈஸியா ஃபீல் ஆகும் நமக்கு. அட்டெண்டன்ஸ் குரூப் ஓபன் பண்ணா அட்டெண்டன்ஸ் குரூப்ல வந்து எல்லாரும் நான் வந்துட்டேன் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு அட்டெண்டன்ஸ் குரூப் இருக்கு. அந்த அட்டெண்டன்ஸ் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுல நான் வந்துட்டேன்னு எல்லாரும் போட்டாங்க. அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் அட்டெண்டன்ஸ் குரூப் எடுத்து பார்த்தேன். அதுல எல்லாரும் ஐ மீன் நான் வந்துட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல அவங்க என்ன சப்டைட்டில் போட்டிருக்காங்கன்னா all of them said that they were at the office அப்படி சொல்லிட்டு இதுல இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படி சொல்லிட்டு all of them அப்படின்னா அவங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு தெரியும் நமக்கு. said அப்படின்னா சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒன்னா பார்த்தோம்னா said இங்க that அப்படின்றது வந்து ஒரு புது மீனிங் நமக்கு கிரியேட் பண்ணோம். அதை அப்படியே கேப்பை வச்சுட்டு மீதியை படிங்க. they were at the office அப்படின்னா அவங்க ஆபீஸ்ல இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு மீனிங். they are at the officeனா அவங்க ஆபீஸ்ல இருக்கிறாங்க. they were அப்படின்னா பாஸ்டுக்கு சேஞ்ச் ஆயிடுது. they were at the office போது இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுது. சோ இங்க இந்த தட் என்ன வேலை செய்யுது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா all of them said that அவங்க எல்லாம் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆபீஸ்ல இருக்கிறோம். சோ அந்த இருக்கிறோம்ன்றதுதான் அவங்க சொன்னாங்க. அந்த தட்டு வந்து இது ரெண்டையும் சேர்க்குது. அதுதான் இதோட வேலை. ஓகேங்களா? இந்த தட்டுக்கு அதான் வேலை. சோ இது ரெண்டையும் சேர்த்து இருக்காது. ஓகேவா? அவங்க எல்லாம் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ இது ரெண்டையும் சேர்க்கதான் அந்த தட்டோட வேலைங்க ரோல் பிளே பண்ணுது. ஓகே, இப்போ லாஸ்ட் அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு வந்தாச்சு. அதுல என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் குரூப்ல வந்து எல்லாரும் நான் வந்துட்டேன் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு அட்டெண்டன்ஸ் குரூப் இருக்கு. அந்த அட்டெண்டன்ஸ் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுல நான் வந்துட்டேன்னு எல்லாரும் போட்டாங்க. என்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் குரூப், அதுல எல்லாரும் அப்டேட் பண்ணுவாங்க. அதுல எல்லாரும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுதான் ஒரு சொல்ற. ஸோ ஒரு 3 கண்டென்ட் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குல்ல. அது என்னன்னா என்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் குரூப் இருக்கு. அதுல வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அதுல எல்லாரும் அப்டேட் பண்ணாங்க. நான் வந்துட்டேன் சொல்லிட்டு. ஸோ இது 3 தான் இருக்குது. இதை நம்ம இப்ப தனித்தனியா பார்த்தோம்னா we have an attendance group அப்படின்னா என்கிட்ட அட்டெண்டன்ஸ் குரூப் இருக்கு. இது தனியா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது கிடைக்கும். ஓகே, தனியா வச்சுக்கலாம். இங்க வேர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இது எது கூட லிங்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா they update அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது கூட அது வந்து லிங்க் ஆகும். we have an attendance group where they update. அவங்க எங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னா அட்டெண்டன்ஸ் குரூப்ல. அந்த எங்க அப்படி சொல்லிட்டு சொல்லணும்ல, இதுக்கு தான் வேர் வந்து யூஸ் ஆகுது. we have an attendance group where they update.
நாங்கள் ஒரு அட்டனன்ஸ் ரூல் வச்சிருப்போம், எங்க அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னா அந்த அட்டனன்ஸ் ரூல் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ரிவர்ஸ் மாரி இது வந்து நமக்கு ஜம்ப் ஆகும். இது வரைக்கும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது அண்ட் ஆல் ஆஃப் தெம் கிளைம் டு பி அட் த ஆஃபீஸ். எப்படின்னா டு பி அட் த ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆஃபீஸ்ல இரு அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டை சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். they claimed அப்படின்னா அவங்க எல்லாம் கிளைம் பண்ணாங்க. கிளைம் பண்றதுனா நம்ம பெற்றுக்கொள்றது, அதுக்கு மாரி ஒரு இதுதான் வரும். அதுக்கு அவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, நாங்க ஆபீஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் அதோட மீனிங். நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பாக்குறது மூலியமா உங்களால இங்கிலீஷ் அந்த நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல, என்னடா இது ஏதோ வருது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் நிறையா. அது படிக்கும் போது மீனிங் புரியாது எனக்கு. நானா டென்சஸ் வந்து 12 டென்சஸுமே படித்தேன். அதுல 7 6 தான் தேவை, ரொம்ப மீதி எல்லாம் தேவையில்லைன்னாங்க. சரி நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாத்தையுமே படித்தேன். பட் இருந்தாலும் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதுல டென்சஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ என்னடா இது, நம்ம என்னதான் இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தமிழ் வீடியோஸை நம்ம சப்டைட்டிலோட பாஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கொஞ்சம் இதுல இருந்து நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இதுல வந்து நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து லேர்ன் பண்ற பர்சனா இருந்தா தான் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க பிளெயினா கத்துக்கணும் அப்படின்னா டைரக்டா இங்கிலீஷ் மூவிஸோ இல்ல வேற ஏதாவது பார்த்து டைரக்டா பேச ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி நீங்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம என்னடா இது இப்படி பேசுறது அப்படின்னு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து கிராமர் படிச்சு வேற ஏதாவது ஒரு இது வந்து நம்மளுடைய டவுட்ஸ் அண்ட் இதை கிளியர் பண்றதுக்காக மட்டும் இந்த ஒரு இதுவா இருக்கும். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.